Okay, next is 7th sum. What number should be added to minus 17 to get minus 19? அதாவது என்ன நம்பர்னு தெரியல, அந்த நம்பரை என்ன பண்றோம் இதோட ஆட் பண்றப்ப இந்த ஆன்சர் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. சரியா? இப்ப வாட் நம்பர் ஷுட் பி ஆடட் டு, இப்போ என்ன நம்பர்னே தெரியாது, அந்த நம்பர் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதோட ஆடட் வரனால பிளஸ், எதை ஆட் பண்றாங்க, மைனஸ் 17 ஆட் பண்றாங்க. டு கெட் என்ன ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்குது, மைனஸ் 19 கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன நம்பர்னே தெரியாது, அந்த நம்பரை இங்கே அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் இருக்க நம்பரை சேஞ்ச் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இந்த பக்கம் இருக்க மைனஸ் 17 இந்த சைடு வந்து என்னவாயிரும், பிளஸ் 17 ஆயிரும். ஸோ இப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனா இருக்கு. இப்போ நம்ம மைனஸ் பண்ணணும். 19ல் 17 மைனஸ் பண்ண 2, பெரியனோட நம்பர் என்ன இருக்கு, என்ன சைன் இருக்கு, மைனஸ் சைன் இருக்கு. ஸோ அந்த நம்பர் இஸ் -2. ஓகேவா? அதாவது வாட் நம்பர் ஷுட் பி ஆடட், என்ன நம்பர்னே தெரியுது, இந்த நம்பரோட இதை ஆட் பண்றோம், டூ கெட் இது கிடைக்குது. நம்ம கண்டுபிடிக்க என்ன நம்பர்னே தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம், அந்த எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. ஈக்குவல் இருக்கிறத சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த மைனஸ் 17 சைடு வந்து பிளஸ் 17 ஆயிடுது. இப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன் இருக்கனால என்ன பண்றேன், மைனஸ் பண்றேன். மைனஸ் 19 பிளஸ் 17 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்குது. பெரிய நம்பரோட சைன் -2, ஆன்சர் இஸ் -2. Okay, next 8th sum. A student was asked to subtract -12 from -47. He got -30. Is he correct? Justify. அதாவது ஸ்டூடெண்ட் என்ன பண்றானா, சப்ராக்ட் ஃப்ரம், எதுல இருந்து, ஃப்ரம் இதுல இருந்து இதை பண்ணக்கூடாது. ஃப்ரம் இதுல இருந்து சப்ராக்ட் பண்றப்ப அவனுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குதா. இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆன்சர் கிடைச்சிச்சுன்னா பண்ற சம் வந்து கரெக்ட், அப்படி இல்லைன்னா ராங் நம்ம ரைட் பண்ணணும். சரியா? ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், சப்ராக்ட் ஃப்ரம், என்ன சொல்லியிருக்காங்க, சப்ராக்ட் ஃப்ரம், சப்ராக்ட் -12 ஃப்ரம் -47 என்ன கிடைக்குது, -30 கிடைக்குதுங்கிறாங்க. சரியா? அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா. ஃப்ரம்னா இதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் பண்ணணும், -47. சப்ராக்ட்ங்கிறனால என்னது, மைனஸ் சைன். இதை சப்ராக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் மைனஸ், ஃப்ரம்னா இதை தான் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணணும். சப்ராக்ட்னால மைனஸ் சைனு, இதை சப்ராக்ட் பண்றாங்க -12. சரியா? நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் -30 வருதா இல்லையான்னு. ஸோ ஒரே ஒரு சைனா இருக்கா, ஸோ அந்த -47 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு சைனா இருக்கா, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் சேம் சைனா பிளஸ் வந்துடும் மல்டிபிள் பண்றப்ப 12. சரி, இப்போ இது ரெண்டே என்ன டிஃப்ரெண்ட் சைனா இருக்கா, நம்ம கரெக்ட் இங்கே என்ன பண்ணலாம் செஞ்சு பார்க்கலாம். -47 + 42 ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைன் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன், மைனஸ் பண்ணணும். ஸோ 7 - 2 5, 4 - 1 3, பெரிய நம்பரோட சைன் போடணும். ஸோ -35. உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது, -35. ஆனா அவனுக்கு என்ன ஆன்சர் வருது, -30. அவன் செஞ்சிருக்கிறது ராங். ஓகேவா? என்ன ஆன்சர் என்ன வருது, he is incorrect. Okay, correct answer is -35. என்ன இருக்கா, தப்பா பண்ணியிருக்கா. அதாவது ஃப்ரம்னா இதை தான் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணணும். சப்ராக்ட்னால மைனஸ் சைன், -12 சப்ராக்ட் பண்றாங்க. ஒரே ஒரு சைனால நான் பிராக்கெட் ரிமூவ் பண்ணி ரைட் பண்ணிட்டேன். இங்க ரெண்டு சைனா இருந்தா ஒரே சைனா சேஞ்ச் பண்ணணும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் அப்படி போட்டுட்டேன். இது ரெண்டு டிஃப்ரெண்ட் சைனா இருக்கனால மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் போட்டிருக்கேன். அவன் கண்டுபிடிச்ச ஆன்சர் -30 அவனுக்கு வருதுங்கிறாங்க, ஆனால் ராங். -35 இருந்தது கரெக்ட். ஸோ ஹி இஸ் இன்கரெக்ட். ஆன்சர் இஸ் -35. இந்த சம் கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.